ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/5/2025 ஸ்ரீ விசுவாவசு சித்திரை மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:57க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:49 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:26 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:03 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:45 வரை வணிசை, பின்பு மாலை 4:49 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:26 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று இரவு 7:10 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இரவு 7:26 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கைலாச காமதேனு வாகனத்தில் புறப்பாடு. தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞான சம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு. திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் பவனி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலங்கள் அகலம். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கால்நடை தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். பற்களை சீர் செய்ய உகந்த நாள். தர்ம காரியம் செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை கவனிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:04 முதல் 6:52 வரை மேஷ லக்னம். காலை 6:53 முதல் 8:54 வரை ரிஷப லக்னம். 8:55 முதல் 11:06 வரை மிதுன லக்னம். காலை 11:07 முதல் 1:14 வரை கடக லக்னம். மதியம் 1:15 முதல் 3:16 வரை சிம்ம லக்னம். 3:17 முதல் 5:16 வரை கன்னி லக்னம். 5:17 முதல் இரவு 7:22 வரை துலாம் லக்னம். இரவு 7:23 முதல் 9:33 வரை விருச்சக லக்னம். இரவு 9:34 முதல் 11:41 வரை தனுசு லக்னம். 11:42 முதல் காலை 1:35 வரை மகர லக்னம். 1:36 முதல் 3:18 வரை கும்ப லக்னம். 3:19 முதல் 4:59 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது.
ஆத்மார்த்தமாக மனமுருகி ஸ்ரீ குரு பகவானை தியானிப்பவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மே மாதம் 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு. ஏப்ரல் முடிந்து மே 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. இந்த நாள் உழைப்பாளர்கள் தினமாகவும் போற்றப்படுகிறது. உழைக்கக்கூடிய அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக பொருந்தக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் என்று சொல்லலாம். உழைப்பின் சிகரம் என்றால் அவர்கள் மேஷராசி அன்பர்களே. நினைத்த காரியங்களை உடனுக்குடன் முடித்தாக வேண்டும். அல்லும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள், அயராது உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற வேட்கை எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்களே. ஆக இந்த உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினத்தில் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? எந்த வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடக்கும்? எதிலெல்லாம் கவனமாக இருந்தால் நல்லது என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ராசியிலேயே பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவரோடு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான், அவரை 3ஆம் வீட்டிற்கு அதிபதி. 2ஆம் வீட்டில் குரு பகவான் ஸ்ரீ சந்திர பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்தில் கேத்து பகவான். லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அதே போல விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல சிறப்பான விஷயங்களும் நடக்கும். ஒரு சில மாற்றங்களும் வரலாம். ஆக எப்பொழுதும் போல சகஜமான ஒரு நிலையிலேயே இருங்கள். எதற்காகவும் அதிக பிரயாசைப்பட வேண்டாம். பேராசை குணங்கள் இருக்கக்கூடாது. கிடைக்க வேண்டியவை இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. சிந்தனையின் போக்கில் தெளிவாக இருங்கள். எதை நீங்கள் செய்தாலும் மிக அழகாக கவனமாக செய்வது நல்லது. என்ன போக்கில் தெளிவு என்பது அவசியம். அதுவும் உங்களுக்கு இயல்பாகவே கிரக கோச்சாரத்தினுடைய நிலைப்பாடு படி ஏற்படும். இருந்தாலும் நீங்களும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது நல்லது. எதுவும் சாதாரணமாக நடக்கும் என்று விட்டுவிடாமல் ஒவ்வொரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். எதிர்ப்புகளால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் காலதாமதமாக இருக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் கிடைக்க வேண்டியவை மிக சரியாக அந்தந்த தருணத்திற்குள் கிடைக்கும். பண வரவு, பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பொதுவாக மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்கிறது. ஒரு விதத்தில் அதிர்ஷ்டகரமான நாள் என்று கூட சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பிள்ளைகளுடைய செயல்களுக்கு துணை இருப்பது, வீட்டில் உங்கள் துணைவருக்கு ஆதரவாக இருப்பது, அவரை காட்டிலும் பன்மடங்கு பெரிய அளவில் சம்பாதியத்தை ஈட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தில் பார்க்கும்பொழுது சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்கள் துணைவரோடு நீங்கள் அனுசரித்து செல்வதே நல்லது. சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பெரும்பாலும் பல வேலைகளை இந்த நாளில் முடிப்பீர்கள். வியாபாரம், தொழில் திருப்தியை தரும். அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த நாள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் பற்றிய முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. நல்ல தெளிவுகள் ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். கடந்த காலங்களில் இருந்த மன கவலைகள் அகலம். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஓம் மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். வளர்ச்சி நோக்கி பயணிக்க கூடும். நினைத்த காரியங்கள் சாதிப்பீர்கள். தொழில் முறையில் சில முன்னேற்றங்கள் பிறக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுக்கு தனாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதியும் கூட. அவர்களிடத்தில் கேட்டு பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுத்து பேசினால் நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக தீரும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். சுபம் நிறைந்த நாள். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் உங்கள் துணைவரை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். இந்த நாள் சகல நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மே 1 தேதி இனிய உழைப்பாளர்கள் தினம், தொழிலாளர் தினம். இந்த தொழிலாளர் தினத்தினுடைய நல் வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி என்று தினம்தோறும் நீங்கள் இந்த 4 வரி மந்திரங்களை உச்சரித்தாலே போதும். பல கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. குரு நாள். குரு பகவானை ஆராதிக்க வேண்டிய நாள். குரு கடாட்சம் பெற வேண்டிய நாள். வியாழக்கிழமை தினத்தில் ஸ்ரீ குரு காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடலாம். அதித நல் வாய்ப்புகள் பிறக்க சூழ்நிலைகள் உண்டு. ராசியிலேயே குரு பகவானும், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் குரு கடாட்சம் பெற இறை வழிபாடு மிக மிக நல்லது. கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். பல பிரச்சனைகள் தீர இந்த அபிஷேகம் உங்களுக்கு ஒரு துணையாக அமையும். எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் விட்டு கொடுத்து போக வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அல்லது மற்றவர்களுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்தந்த வேலைகளை திறமையாக முடிப்பதே நல்லது. வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அவர்களுடைய திருமணத்திற்காக, சுபகாரிய முயற்சிகளுக்காக அல்லது அவர்களுடைய கல்வி படிப்புக்காக, மேன்மையான நிலைக்காக இந்த வழிபாடுதலை நீங்கள் செய்யலாம். உறவினர்கள் இடத்தில் எப்பொழுதுமே பொறுமையும் நிதானமாகத்தான் பேச வேண்டும். எதிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். வருங்காலம் வசந்த காலமாக இந்த மே 1 தேதி நாளில் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் உருவாக்கும். சாப்பிடக்கூடிய பொருட்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாள். செல்வ கடாட்சம், குபேர சம்பத்துகளை பெறுவீர்கள். நட்பு ரீதியாக சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
பொருளாதாரத்திற்குண்டான வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். சுகபோகத்தோடு வாழ அதிக விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள். அதிகமாக சென்ட் அதாவது வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதால் உங்களுடைய வாழ்நாள் போக்கு சீராக இருக்கும். வருங்காலம் உங்களுக்கு திருப்தியை தரும். புதிய முயற்சிகள் கைகூடும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அல்லது வேலைகள் தொடங்குவது அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சமூகத்தில் நல்ல புகழ் சேரும். நினைத்த வேலைகள் நடக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். ஆதரவு உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய சுய முயற்சிகள் கைகூடும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் திருப்திகளை தரும். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள முற்படுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வெற்றிகள் அதிகரிக்கும். உடல்நலம் சார்ந்த சங்கடங்கள் தீரும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். ஹோட்டல் சார்ந்த உணவினை வாங்கி சாப்பிடுவீர்கள். நல்லது என்று பார்த்து கவனித்து சாப்பிடுவது விசேஷம். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்காலத்திற்குண்டான முதலீடுகள் மேம்படும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். ஆங்கில மாத பிறப்பு மே 1ஆம் தேதி. உழைப்பாளர்கள் தினம். மிதுன ராசி அன்பர்கள் உழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாக எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக உழைப்பாளர்கள் தினம், தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளுக்கான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் காற்று ராசி. எதை செய்தாலும் உடனுக்குடன் காற்று போல நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஓரிடத்தில் தங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சனி பகவான், 10ஆம் இடம் தசமஸ்தானம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் குரு பகவான், ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவானும் சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். வாக்குஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கிறார். அதே போல பூர்வ புண்ணிய பாவகத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் மிக மிக கவனித்து செய்தால் நல்லது. ஒரு மத்தியமமான சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும். முதலில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிதலோடு இருக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். உங்கள் மனதில் ஒரு கருத்துக்கள் வருகிறது என்றால் அது மற்றவர்களுக்கு எந்த விதங்களிலும் மனக்கவலைகளையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்தாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. கூடுமான வரையில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை தவிருங்கள். சிந்தனைகளில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் இருக்கும். பொருளாதாரம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அந்த பணவரவு என்பது சற்று கால தாமதமாகலாம். எதையும் முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்ளவே முடியாது. திட்டமிட்டாலும் அந்த வேலைகள் இழுபறியாகத்தான் நடக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாளில் குடும்ப விஷயங்களுக்காக அதிக உழைக்க வேண்டிய நிலை இருக்கும். தகுந்தாற்போல் பேசுங்கள். செவ்வாய் பகவான்
வீரிய தைரியத்திற்கு அதிபதி கோபக்காரகர். ஆகவே நீங்கள் உங்களுடைய பேச்சில் கனிவாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய தொழிலிலும் சரி, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலும் சரி, மிக மிக பொறுமையை கையாள்வது நல்லது. தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதம் வரலாம். ஆர்குமெண்ட் வந்து போகும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக திருப்திகரமற்ற நிலை இருக்கும். அலைச்சல்கள் உண்டாக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். சக நபர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. பிரீத்தி நிறைந்த நாள். இந்த நாள் நீங்கள் மிக மிக பொறுமையாக, நிதானமாக, விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். எதை பற்றியும் அகலக்கால் வைக்காதீர்கள். செய்யும் தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். விவேகமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. தடுமாற்றங்கள் இறக்கம், புரிதல் என்பது காணப்படாது. குழப்பவாதியாக இருக்கக்கூடும். எந்த விதமான விஷயங்களிலும் புதிதாக ஈடுபடாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். சந்திர பகவான் உங்களுக்கு மறைவில் இருப்பதால் மன கஷ்டங்கள், கிளேசங்கள் உருவாக்கும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் மறைந்துவிடும். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்பது உணர்ந்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடையே செயல்களில் தலையிடாதீர்கள். மிகுந்த பக்குவமாக இருப்பதே நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருங்கள். எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். பிரீத்தி நிறைந்த நாள். அலைச்சல்கள் உண்டாகலாம். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு சில தன்மைகள் இருக்கும். வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டிய நிலை உண்டாக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்தால் நிச்சயம் குரு கடாட்சம் கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசையும் ஆலோசனையும் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, மே மாதம் 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் தினம். உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஆட்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுப்பது, ஆடைகள் வாங்க பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது, அவர்களை நல்ல விதமாக வழி நடத்துவது, தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. வேலையாட்கள் என்பவர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக அவர்களை புரிந்து கொண்டு வேலைகள் கவனிப்பது நல்லது. எந்த விதங்களிலும் ஆதிக்கம் வைக்கக்கூடாது. மற்றவர்கள் முடியாத விஷயங்களை செய்ய சொல்லி வற்புறுத்தாதீர்கள். இந்த நாளில் அவர்களுக்கு ஏற்றாற்போல், தகுந்தாற்போல் அரவணைத்து செல்வது நல்லது. பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். பாதுகாப்பான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கடகராசி அன்பர்கள் மன உணர்வு, பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதாரத்திற்கு தகுந்தாற்போல் வண்டி வாகன பயன்பாடுகளை நீங்கள் பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம். கடன் வாங்கி எந்த விஷயங்களையும் செய்யாதீர்கள். வாகனம் சம்பந்தமான பயணத்தில் பொறுமையும் தேவை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். மற்றவர்களுடைய எந்த விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். கடகராசி அன்பர்களே, குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை இருந்தால், சந்திர பகவான் மெல்ல மெல்ல உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசிக்கு பிரவேசிப்பதால், உங்களுடைய ராசி அதிபதி பிரவேசிப்பதால் சில விஷயங்களில் உங்களுக்கு சங்கடமாகவே இருக்கும்.
மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த நேரத்தில் நாம் வேலைகளை தொடங்கினால் நல்லது நடக்கும் என்கிற யோஜனைகள் வரும். பிறருடைய விஷயங்களில் அதிகமாக நீங்கள் எந்த ஆலோசனைகளையும் கூறாதீர்கள். கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். வியாபார போக்கு சகிப்பு தன்மையோடு இருப்பது நல்லது. மனச்சோர்வுகள், உடல் வலி, உடல் அசதி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு ஆதரவு கிடைக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படலாம். குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை அதிபதியாகவே இருப்பதால் சில நேரங்கள் வேலைகள் வளர்ந்து கொண்டே போக முடியாத படிக்கான ஒரு சில சூழ்நிலைகள், நெருக்கடிகள் உண்டாகும். எதிலும் பொறுமையாக இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் நிதானம் தேவை. கவனித்து இருங்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். பிறரோடு ஆலோசித்து செய்வது நல்லது. ஆயிலியம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். எதையும் எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ண போக்கு உருவாக்கும். உடல் அசதிகள் இருக்கும். உடல் வலிகள் வெளிப்படலாம். எதிலும் கவனமாகவே சிந்தித்து செய்தால் நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு இனிய உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் தினம். அதிகம் உழைக்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அல்லும் பகலும் பாராது. எந்த விதமான சுக போகத்தினுடைய நிலையை எட்டாமல் கடினமாக உழைப்பீர்கள். நேரம் காலது பார்த்து உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். வேலைகள் நடந்தால் போதும் என்கிற எண்ண போக்குதான் இருக்கும். இந்த நாள் ராசியிலேயே கேத்து பகவானும், களத்திரத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் குரு பகவான், சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தெளிவுகள் பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுப யோகத்தை பெறுவீர்கள். வருமானம் உங்களுக்கு தகுந்தபடியாகவே அமையும். தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களுடைய பேராதரவின் மூலம் அடுத்தடுத்த விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளின் மூலம் நன்மைகள் அதிகம் பிறக்கும். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள் திருப்தியை தரும். எண்ண போக்கில் சீரான அமைப்பு உண்டு. உடல் நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். புதிய சலுகைகள் காரணமாக ஆதாயம் பெறுவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிகமான புகழினை சம்பாதித்திருப்பீர்கள். மாணவ மாணவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல துறையை தேர்ந்தெடுக்கலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை தரும். வருமான வளர்ச்சி அமோகமாகும். சுய சிந்தனைகள் காரணமாக பல விஷயங்களை கவனிப்பீர்கள். செய்து அசத்த காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. தெய்வ வழிபாட்டில் அதிக நாட்டங்கள் பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். பல நன்மைகள் பிறக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரம் 1, 2 ரிப்பீட் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். கீர்த்தி பெருக்கும். பல நன்மைகள் உருவாக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்குரிய நாள். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். புகழ் உண்டாக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பேரன்பு நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலுமயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். ஆங்கில மாத பிறப்பு மே 1ஆம் தேதி. உழைப்பாளர்கள் தினம். கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் தொழிலாளர் தினமாகவும் போற்றப்படுவார்கள். ஆக உங்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஒரு சில காரியங்கள் கைகூடி வரும். விரும்பியதை ஏற்று மகிழ்வீர்கள். கேளிக்கை, விளையாட்டு, அதை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனம் நாடும். லயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சிறு தூர விஷயங்களினாலும் ஆதாயம் கிடைக்கும். வெகு தூர தொலைவாக சென்று ஒரு சில வேலைகள் கவனித்தாலும் உங்களுக்கு பயன் அதிகம். விரும்பியதை ஏற்று நடத்துவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் விறுவிறுப்பை தரும். ஆரோக்கியம் முறையாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய தொழில் ஸ்தானங்களில் விறுவிறுப்பாக வேலைகளை நடத்துவீர்கள். பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பொதுவாக நலம் நிறைந்த நாள். காரிய தடைகளை நீக்குவீர்கள். வெற்றி காணக்கூடும். எழுத்துத்துறை மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த நபர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். புதுவிதமான அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நேற்றைய தினம் அக்ஷய திருத்தியை என்பதால் இயலாதவர்களுக்கு கூட தான தர்மங்கள் செய்வீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் சுறுசுறுப்பாகவும் புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். பெரும்பாலான நன்மைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்தி ஏற்படும். வருமானம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படுவதால் புதிய பொருட்களை வாங்கலாம் என்கிற யோஜனைகள் அதிகமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயங்கள் உருவாகும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் மிக சரியாக முடிக்க நினைப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருப்பமான விஷயங்களுக்கு உங்களுடைய கவனம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானையும் அதோடு காஞ்சி காமாட்சி தேவியையும் வழிபடுங்கள். ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களை கற்றுணர்வீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களிலும் ஆர்வங்கள் இருக்கும். காரிய தடைகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாகும். நலம் நிறைந்ததாக இருக்கும். எண்ணிய பொருட்களை வாங்குவீர்கள். அதிகப்படியான பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் பிறக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மே 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்போடு நீங்கள் வழிபாடுதலையும் செய்தால் இரட்டிப்பான பலன்கள் வரும். இந்த நாள் உங்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள். உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புதிய விஷயங்கள் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். நுணுக்கத்தை புரிந்து கொண்டு ஒரு சில நல்ல விஷயங்களை செய்வீர்கள். மறதி தொடர்பான பிரச்சனைகள், சில சங்கடங்கள் அகலும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கான நாள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும், முக்கியமான விஷயங்களை மனமிட்டு பேசுவதோடு காரிய அனுகூலம் உண்டாகும். முக்கியமான முடிவுகளில் சில விஷயங்களில் பொறுமையாக இருப்பது நல்லது. எதிலும் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும். ஆகவே கவனித்து செய்யுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். எந்த அளவிற்கு பொறுமையாக முடிவெடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மைக்கு எந்த விதங்களிலும் பங்கம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன உதவிகள் செய்யக்கூடும். இதனால் மகிழ்ச்சி இறக்கம். குடும்பத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் வெளிப்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். வேலை வியாபாரங்களில் மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் வல்லவர்கள் நீங்கள். மிகுந்த நுணுக்கத்தோடு சில காரியங்களை செய்வதால் வருமானம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். குடும்ப விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ரகசியங்களை அதிகமாக வெளிப்படுத்தாதீர்கள். பகிரங்கமாக யாருக்கிடத்திலும் பேசாதீர்கள். நண்பர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் என்பது தாமதமாகவே இருக்கும். எதிலுமே ஒரு சுறுசுறுப்பற்ற நிலையாக இருக்கக்கூடும். இதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று பின்னுக்கு தள்ளுவது போல இருக்கும். உழைப்புகள் அதிகமாக இருக்கும். அதற்கேற்றபடி ஊதியம் தேவை. கவனமாக இருப்பது இந்த நாள் நல்லது. உடல்நலம் மனநலத்தையும் அவ்வப்போது பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். தேவையற்ற எண்ணங்கள் மறையும். பழைய சங்கடங்கள் அகன்று மன நிம்மதியோடு இருப்பீர்கள். புதியதொரு விஷயங்கள் மீதான நாட்டங்கள் இருக்கும். ஆர்வம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இருப்பது அவசியம். எதிலும் ஏறுமுகமாக இருக்க முற்படுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. எதையும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அனுசரணையாக இருப்பது நல்லது. உழைப்புகள் நிறைந்த நாளாகும். உடல் அசதிகள் அவ்வப்போது வெளிப்படும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவானும் 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவான், பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக மன அமைதிகள் குறையலாம். ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்கக்கூடும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் ஏற்படாது. அவ்வப்போது தடுமாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி நட்பு வட்டாரத்தின் முகாந்திரமாக சில மாற்றங்கள் வரலாம். அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக செல்லக்கூடியவர்கள், உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. உடைமைகள் மீதான கவனம் தேவை. மற்றவர்கள் எதை சொன்னாலும் செய்தாலும் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்படுவது நல்லது. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாதீர்கள். யாருக்காகவும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். செயல்களில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். விருச்சிக ராசி அன்பர்கள் அஞ்ஞான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ஞானத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்வது நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அமைதியாக இருங்கள். கூடுமான வரையில் தெய்வ வழிபாட்டின் மீது நாட்டம் கொள்வது நல்லது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. குடும்ப விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். தொழில் முறைகளிலோ வியாபாரங்களிலோ சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் கவனித்திருக்க வேண்டிய நாள். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கடன் சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல்கள் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பல நன்மைகள் உருவாகும். எதிலும் சிந்தித்து இருங்கள். தேவையற்ற எண்ணத்தை தவிர்க்க முற்படுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. சிந்தித்து இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மாற்றங்கள் உண்டாக்கும். வெளியூர் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக உங்களுடைய செயல்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வது விசேஷம். அமைதியாக இருங்கள். நல்லதே நடக்கும். தேவையற்ற விஷயங்களை மனதில் இருந்து விரட்டி விடுங்கள். அமைதி என்பது உங்களுக்கு இந்த நாள் இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசாக எண்ணி இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மே 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு. உழைப்பாளர்கள் தினம், தொழிலாளர்கள் தினம். உழைக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். உழைப்பை உயர்வு தரும் என்கிற தாரக மந்திரத்தை கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். உழைப்பினால் பல முன்னேற்றங்களை கண்டிருப்பீர்கள். அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலம் சில மாற்றங்கள் வரலாம். எண்ணத்தில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். உங்களுடைய துணைவருடைய ஆதரவு சீராக இருக்கும்.
7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் அதே போல 9ஆம் வீடு பாக்யஸ்தானாதிபதி உங்களுக்கு 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிறரோடு பணி செய்வதில் உங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. எதையும் நீங்களாக முற்போக்குத்தனமாக இல்லாமல் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செய்வது நல்லது. மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். புதியதொரு சூழ்நிலைகள் அமையும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த வேலைகளை கவனிப்பீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் சில உதவிகள் கிடைக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் கோச்சாரத்தினுடைய நிலைப்படி தந்தையின் இடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரலாம். தந்தை வழியில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் வலுக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பெரிய அளவிலேயே முயற்சி செய்வீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதியை உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். ராகு பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை என்பது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் இருப்பதால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அவ்வப்போது மனம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே சீரான போக்காக இருக்காது. வியாபாரம் தொழிலில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். பிடித்த விஷயங்களை செய்வதால் ஓரளவிற்கு திருப்திகள் இருக்கும். வியாபார போக்கு வேலையாட்களுடைய ஆதரவின் மூலம் நடக்கக்கூடியதாகவே அமையும். எல்லோரையும் தட்டி கொடுத்து செயல்படுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி லாபம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். தன்னம்பிக்கைக்கு உண்டான நாளாக அமையும். எதிலும் ஏற்றம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். நல்ல நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் குறையும். எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் நன்மைகள் பிறக்கும். வாக்கு சித்தி உண்டாக்கும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நல்லது நடக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். வியாபாரத்தின் தொடர்பான வேலைகள் திருப்தியை தரும். இந்த நாள் உங்களுக்கு சம லாபங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், மே மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. அதற்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதோடு உழைப்பாளர்கள் தினம், இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற தாரக மந்திரம் உங்களுக்கு உண்டு. உழைத்தால் தான் முன்னுக்கு வர முடியும் என்கிற என்ன கோட்பாடில் செயல்படக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். தனக்கு வரக்கூடிய லாபத்தை பெருமளவு பெறுவதற்குண்டான வகையில் அதிகப்படியான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அந்த வகையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், ராசியினுடைய கோச்சார நிலைகள் இந்த நாள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களையே நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த அனுபவங்கள் இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன கிரகங்களினுடைய வழியாக வரும், எந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் ராகு பகவான், சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அதே போல ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துணைவர் பாவகம், நட்பு பாவகம்,
கூட்டாளிகளுடைய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு அஷ்டம கேத்து நடக்கிறது. விநாயகர் பெருமானை தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதுதான் நல்லது. அருகம்புல் சாற்றி சிறிது அருகம்புல்லை உங்களுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு வேலைக்கு சென்றால் போதும். தடைகள் தாமதங்கள் அகலும். விநாயகர் பெருமானை தினந்தோறும் மறவாமல் வழிபட்டு ஓம் கங் கணபதே என்கிற இந்த மூல மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. பலன்கள் என்று பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் ஒரு சில நன்மைகளை செய்வார்கள். யார் என்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு துணை புரியலாம். வேலை வாய்ப்புகள், தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தெய்வ வழிபாட்டின் மீதான நாட்டங்கள் இருக்கும். கோவிலுக்கு அதிகமாக செல்வீர்கள். இறை பக்தி ஞானம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டங்கள் ஆர்வங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பொறுமையாக செய்வீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாம். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலம். நட்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் சில உதவிகள் வரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லது நடக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இடம் வாங்கக்கூடிய யோஜனையில் இருப்பீர்கள். தைரியம் வீரியம் இருந்தாலும் சில நேரத்தில் பய உணர்வுகளும் வெளிப்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற விஷயங்களிலும் பயம் இருக்கும். குடும்ப விவகாரங்கள், உங்கள் துணைவர் பற்றிய விஷயங்களை வெளியிடங்களில் அதிகமாக பகிராதீர்கள். எதிலும் வீட்டிற்குள்ளேயே வைத்துக் கொள்வது, மனதிற்குள் வைப்பது நல்லது. உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. தேவையற்ற சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதிலும் தீராத கடன், வம்பு வழக்குகளில் சில நேரங்களில் சிக்கிக் கொள்வீர்கள். கவனமாக பார்த்து இருங்கள். மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலைகளும் அமையும். அதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த தினம் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். மாற்றங்கள் ஏற்படும். நல்ல சிந்தனைகள் உருவாக்கும். முன்னேற்றத்திற்குரிய நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரித்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று இந்த நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு செல்வாக்கு, செல்வம், எல்லா விதமான சௌபாகியம், அனுகிரகம் கிடைக்கும். இறையினுடைய அருளை பெறுவீர்கள். நுணுக்கங்கள் புரியக்கூடும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். நல்ல கூர்மையான புத்திகள் உண்டு. அறிவு ஞானம் பெருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும் முயற்சி ஸ்தானத்தில், சூரிய பகவான், புதன் பகவான் சுகஸ்தானத்தில், குரு பகவான், சந்திர பகவான் 6ஆம் வீட்டில், செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில், கேத்து பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது
வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறுவதற்கான முயற்சிகள் நடக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டிய நாள். எதை செய்தாலும் சுமூகமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். வேலையில் விறுவிறுப்பு இருக்க வேண்டும், இருந்தாலும் விவேகமும் வேண்டும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்த வேலைகள் கைகூடும். பழைய பிரச்சனைகள் தீரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய பொருள் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்களினால் அலைச்சல்கள் இருக்கும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதையும் தாண்டி ஒரு படி உயர்வான நிலைக்கு வளர, அந்தஸ்து அதிகரிக்க, மற்றவர்களோடு உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கான சில எண்ணங்கள் அதிகரிக்கும். அதற்கேற்றபடி உழைக்கவும் செய்வீர்கள். இலக்கியம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் அவரவர்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரும், லாபம் உண்டாக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய முதலீடுக்கு ஏற்றாற்போல் பணத்தை பெறுவீர்கள். சாதாரண வேலைகள் செய்தாலும் கூட அதிலும் உங்களுக்கு நல்ல கௌரவம் இருக்கும். அந்தஸ்தோடு கொடிக்கட்டி பரப்பீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. திறமைகள் வெளிப்படும் நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது. இறை வழிபாட்டின் மூலம் குரு பகவானை வழிபட க்ஷேமங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் கூடாது. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து செயல்படுங்கள். உறவு முறைகள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இந்த மந்திரத்தை ஒரு நாள் முழுவதும், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உச்சரிக்கலாம். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கண் திருஷ்டிகள் விலகும். எதிர்மறை எண்ணங்கள் தீரும். அலைச்சல்கள் உண்டாகும் நாள். வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். புத்திசாலித்தனமாக நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். திறமைகள் உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிறருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஆசானாக நீங்கள் திகழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் மென்மேலும் பல நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை உச்சரிக்க உங்களுக்கு பலம் சித்திக்கும். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானும் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில், சூரிய பகவான், புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்களை செய்யலாம், திட்டமிடலாம், எதை கவனிக்கலாம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இன்றைய ராசி பலன்களை பார்த்தாலே போதுமானது. மே 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு. உழைப்பாளர்கள் தினம். இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள் உழைத்து முன்னேறுவதில் வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்கள் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். வங்கி கணக்குகளை பெருக்க செய்வீர்கள். கோவில் ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் வெற்றிக்குண்டான பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது.
ஒவ்வொரு காரியத்தையும் மிக அழகாக புரிந்து செயல்படுவீர்கள். கோவில்களில் ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 2க்கும் 9க்கும் அதிபதியானவர். ஆக குடும்ப விவகாரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் அதிவேகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்களுக்காக துணை இருப்பீர்கள். திடீர் செலவுகள் உண்டாகலாம். எப்பொழுதும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வித்தியாசமான கற்பனைகள் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் மறையும் நாள். மீனராசி என்பர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. எதையும் உங்களுடைய செயல்பாடுகள் படி இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்தால் ஓரளவிற்கு வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை புரிந்து கொள்ளுங்கள். அதிக முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் சிறிய அளவில் முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்லது வீட்டில் பெரியவர்களிடத்தில் கேட்க வேண்டும். துறை சார்ந்த நபர்களிடத்தில் கேட்டால் உங்களுக்கு எல்லா விதமான சூக்ஷமங்களும் புரியும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். மன கிளேஷங்கள் அகல ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியோடு பூர்வ புண்ணியாதிபதியும் இணைந்திருப்பதால் சில நேரத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் என்ன போக்கு இருந்து கொண்டே இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்க மன அமைதியோடு இருக்க முற்படுங்கள். தியானம் யோகாசனங்கள் செய்வது அவ்வப்போது கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக விசேஷ புண்ணிய பலனை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை தெற்கு, அதிருஷ்ட எண் 7, அதிருஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் உண்டாக்கும். நேர்த்தியாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். திருப்பணி சம்பந்தமான வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாக அமையும். நம்பிக்கையில் மாற்றம் இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எந்த விதமான ஆர்ப்பரப்பு இருக்கக்கூடாது. பதட்டங்கள் இல்லாமல் வேலைகளை கவனித்தால் நல்லது. மனக்குழப்பங்கள் குறையும். தெய்வ சிந்தனையோடு உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.